வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். தபல் சோங்லி மற்றும் நட்புஜா இந்த மாநிலத்தின் நடனம் அசாம், குக்கா மற்றும் கோர் ஹரியானா, ஜோரா மற்றும் ஜாலி ஹிமாச்சல பிரதேசம், ஹாஃபிசா மற்றும் டமாலி ஜம்மு அண்ட் காஷ்மீர். லதா மங்கேஷ்கர் மற்றும் பிஸ்மில்லா கான் 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார், விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பாராளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் முறையை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 இருந்து 97 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 21 தற்காலிக, இடைக்கால மற்றும் சிறப்பு ஏற்பாடுகளை நம்ம இந்திய அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்க. தாமார் கிளர்ச்சி 1789 இருந்து 1832 வரைக்கும் போலானா சாஹே தலைமையில நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலி ஹோலிகா தகன் பண்டிகையை கொண்டாடுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் ஏன் சோசியலிசம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதமர் ஷரமோகி மாந்தன் தொழிலாளர் அமைச்சகம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. அடல் பூஜல் யோஜனா ஜல்சக்தி அமைச்சகம் 2019, பிரதமர் கிசான் சம்மான் நிதி நிதி அமைச்சகம் 2019, PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா மீன்வள அமைச்சகம் 2020, கரீப் கல்யாண் ரோஜ்கார் அபியான் 2020. ஒடிசாவின் முதல் பெண் தலைமைச் செயலாளர் யார்? அனு கர்க். ஃபைடு உலக விரைவு சதுரங்க சாம்பியன்ஷிப் 2025 வெண்கலம் வென்றவர் யார்? கொனிரு ஹம்பி. பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்த தொடங்கப்பட்ட இந்தியாவின் முதல் ஆயுத தரவு தளத்தின் பெயர் என்ன? லாஸ்ட் லூட்டட் அண்ட் ரெக்கவர்ட் ஃபயர். பரம் ருத்ரா சூப்பர் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்திய ஐஐடி எது? ஐஐடி பாட்னா. இந்தியாவின் முதல் உள்நாட்டு MRI ஸ்கேனரை உருவாக்கிய நிறுவனம் எது? ஒக்ஸல் கிரிப்ஸ். இந்திய ரயில்வே எந்த ஆண்டுக்குள் 48 முக்கிய நகரங்களில் புறப்படும் ரயில் திறனை இரட்டிப்பாக அமைக்கிறது? 2030. 2025ஆம் ஆண்டில் எந்த மாநிலம் அதிக உறுப்பு தானத்தை பதிவு செய்தது? கர்நாடகா. பேட்மிண்டன் வேர்ல்டு ஃபெடரேஷன் தடகள ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? PV சிந்து. 2025ஆம் ஆண்டு உலக பிளிட்ஸ் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வென்றவர் யார்? மேக்னஸ் கால்சன். சோ இந்த போட்டியில அர்ஜுன் எரிகேசி வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. 40வது ஆசிய நீர்ப்பறவை கணக்கெடுப்பு எங்கு நடைபெறும்? கோதாவரி. INS ஐகாட்டிலிருந்து K-4 ஏவுகணையை எந்த நாடு சோதித்தது? இந்தியா. அது விசாகப்பட்டினத்துல 3500 கிலோமீட்டர் தொலைதூரம் அந்த ஏவுகணையை இது பண்ணி சோதனை பண்ணியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான 72வது சீனியர் தேசிய கைப்பந்து சாம்பியன்ஷிப்பை நடத்திய நகரம் எது? வாரணாசி. இது ஆரம்பிச்சு வச்சது நரேந்திர மோடி. இந்த போட்டி சம்பூர்ணந்த் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியத்துல நடக்க போகுது. 87வது சீனியர் தேசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 பெண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? சூர்ய கரிஷ்மா தம்பரி தன்வி பத்திரியை தோக்கடிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் ஆந்திரால விஜயவாடா அப்படிங்கிற பகுதியில நடந்துச்சு. ONGC உடன் எந்த அமைச்சகம் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? பழங்குடி அமைச்சகம். எதுக்காக கையெழுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா எக்கலாவியா பள்ளியை மேம்படுத்த இந்த ஒரு கையெழுத்தை இருக்காங்க.